காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்ட்ராங் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் களஞ்சிய சாலைக்கு அருகில் தீ பரவல், விரைந்து செயற்பட்ட தீயணைப்பு படையினர். கொழும்பில் கோர சம்பவம், தூக்கி வீசப்பட்ட சிறுவன் பலி, தவிக்கும் பெற்றோர். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக சயித் குற்றச்சாட்டு. ஆப்பிள் பயனர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள், இறக்குமதியாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தெஹிவளை துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய சந்தேக நபர் கைது, வெளிநாட்டு கும்பல் தொடர்பு அம்பலம். உலக சந்தையில் தளம்பல் நிலை, இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றம் குறித்து முக்கிய அறிவிப்பு. குழந்தைகளுக்கு 24 மணி நேரத்திற்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் வழங்கப்பட்டுள்ள அவசர எண்ணிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சியத்திற்கு அருகே இன்று திடீரென ஏற்பட்ட தீ விபத்து கடற்படை மற்றும் தீயணைப்பு படையினரின் நீண்ட முயற்சியால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பராமரிப்பின்றி இருந்த வெற்றுக்காணி மற்றும் குப்பை குவியலே தீ பரவலுக்கு காரணமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த பகுதியில் தீ மூட்ட வேண்டாம் என எச்சரிக்கை பதாகைகள் அமைக்க பிரதேச சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு ராஜகிரியவில் மோட்டார் சைக்கிளில் பெற்றோருடன் பயணித்த 3 வயது சிறுவன் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சிறுவன் எதிரே வந்த காரில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் காரை கவனக்குறைவாக செலுத்தியதாக 36 வயதுடைய சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்கள் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்றுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரியவுக்கு அரசியல் லஞ்சம் வழங்கியதாக தேசிய மக்கள் சக்தி சுமத்திய குற்றம் சாட்டை அவர் முற்றாக மறுத்துள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க எப்போதும் உறுதியாக இருப்பதாகவும் அரசாங்கம் நீதித்துறையில் தலையிட முயற்சிப்பதாகவும் சஜித் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு தனியுரிமைக்கு முன்னுரிமை அளிக்கும் புதிய ஸ்மார்ட் கண்ணாடியை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த சாதனத்தில் பதிவாகும் தரவுகள் எந்த சேவையகத்திற்கும் அனுப்பப்படாமல் கண்ணாடியிலேயே செயலாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படம் அல்லது வீடியோ பதிவு செய்ய முடியாத இந்த ஸ்மார்ட் கண்ணாடி சுற்றியுள்ள பொருட்களை அடையாளம் காணும் சென்சார் தொழில்நுட்பத்துடன் வரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட 1205க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 3 முதல் 6 மாதங்களாக விடுவிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தை தேவை குறைவு மற்றும் நிதி நெருக்கடி உள்ளிட்ட இறக்குமதியாளர்களின் காரணங்களாலேயே இந்த வாகனங்கள் விடுவிக்கப்படவில்லை என சுங்கம் விளக்கம் அளிக்கின்றது. உரிய காலத்திற்குள் விடுவிக்கப்படாத வாகனங்களை எதிர்காலத்தில் ஏலத்தில் விற்பனை செய்து வரி மற்றும் களஞ்சிய கட்டணங்களை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெஹிவளை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தப்பியோடிய சந்தேக நபர் மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களின் உத்தரவின் பேரிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் ரூபாய் 2,55,000 பணம் மற்றும் 3 கைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதால் இலங்கையின் ஆகஸ்ட் மாத எரிபொருள் விலை மாற்றம் குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் உலக சந்தை விலை மாற்றங்களை பொறுத்தே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெந்திகுமார தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல்களால் உலக சந்தையில் எரிபொருள் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு 24 மணி நேரத்திற்கும் மேலாக காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டு வைத்தியத்தில் நேரத்தை வீணாக்காமல் குழந்தைகளின் மருத்துவ ஆவணங்களுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் தற்போது டெங்குவால் பாதிக்கப்பட்ட சுமார் 50 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் பலர் தீவிர நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.